ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன வீடியோ தான். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லிகிட்டு இருந்தீங்க, இந்த விஷயம் பண்ணுங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த விஷயந்தான் நான் செஞ்சுருக்கேன். அது இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அக்காவுடைய சேரீ கலெக்ஷன் போட்டதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்டை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அதனால் வந்து என்னால் முடிஞ்சதை நான் அந்த சின்ன விஷயத்த செஞ்சுருக்கேன். அக்கா ஹாப்பி, நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்களா? என்ன ஏது அப்படின்றத எனக்கு பார்த்து சொல்லுங்கள். சாரிங்க, என்ன ஏது அப்படின்றது பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்க்க எப்படி இருக்கேன், ஃபஸ்ட்டு சென்னையில் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்கேன், வெயிட் லாஸ் ஆகிருக்கேனா, என்ன ஏது எப்படின்றத சொல்லுங்கள். சாரி, என்ன ஏதுன்னே வருது. வெயிட் லாஸ் ஆகிருக்கேன் அப்படின்னா எனக்காக ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் இன்னும் ஒரு 5 கிலோ 10 கிலோ கம்மி பண்ணிவிட்டு நான் அதையுமே போடுறேன். எனக்கு இந்த வீடியோவுக்கு எப்படி அக்கா சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி முழுக்க முழுக்க நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு அக்கா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நான் இன்னும் ஒரு 10 கிலோ கம்மி பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நானும் வேலை செய்கிறேங்க இந்த வீட்டில். எல்லாருமே கேட்குறது என்னென்னா வந்து, நீங்கள் உங்கள் மாமியாரை வேலை வாங்குறீங்க, உங்கள் அக்காவை வேலை வாங்குறீங்க, நீங்கள் வேலை செய்ய மாட்டேன்றீங்க, நீங்கள் வேலை தான் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களான்னு என்னை கேட்குறீங்க. நான் வேலை செய்வேன், வேலை செய்யாமலாம் இருக்க முடியாது. வேலை செய்யாமல் பெற்றவங்களே உட்கார வச்சு நம்மளை சாப்பாடு போட மாட்டாங்க. இது மாமியார் வீடு, அப்போ எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம்? வேலை செஞ்சு தான் ஆகணும். எங்கள் மாமியாரை இதுக்கப்புறம் நாங்கள் வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் லாங்குவேஜ் தெரியாதனால புரியாதனால இப்போதைக்கு எங்கள் மாமியார் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் நானும் முழுசாக கற்றுக்கினதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை நாங்கள் வேலை வாங்க மாட்டோம். எங்கள் மாமியாரை உட்கார வச்சு நாங்கள் பார்த்துப்போம். இப்போவும் அப்படி தான் அக்கா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அக்காவுடைய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. நான் அதையுமே அக்கா கிட்டே கேட்டுட்டு 32, 36 நான் வந்து அக்காவை ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ வந்து நான் அவங்கள போட சொல்கிறேன் அக்கா கிட்டே கேட்டுட்டு. ஆனால் இப்போதைக்கு அக்கா போடுவாங்களா என்னன்னு தெரியல. அண்ணா மாமாலாம் ஊருக்கு போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அக்காவை கட் பண்ண வச்சு ஃபுல் வீடியோவை நான் எடுத்து போடுறேன். ஓகே, வாங்க வீடியோவை போய் பார்க்கலாம். ஓகே, பாய். என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க. நிறையா இங்கே வந்ததுக்கப்புறம் என்னுடைய வீடியோஸ்க்கு வந்து நிறையா சப்போர்ட் பண்ணுறது மெயின் மாமா வந்து இப்போ இங்கே வந்ததுலேருந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் சப்போர்ட்டு பண்ணுறது முழுக்க இங்கே சப்போர்ட்டு அப்படி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது வந்து அண்ணி மட்டும்தான் எனக்கு முழுக்க சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் வந்து இப்போது வந்து நிறைய பேர் சொன்னீங்க அண்ணியுடைய சேரீ கலெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுங்க, அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க. என்னுடைய யூடியூப் பேமெண்ட் வந்து இன்னும் வரவே இல்லை. ஆனாலும் நான் வந்து அன்னைக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். என்ன வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வளன்னு பேசிகிட்டு இருக்கேன். வாங்க, என்ன வாங்கியிருக்கேன், மீஷோவில் தான் வாங்கியிருக்கேன். என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். 2 பொருள் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? என்னவா இருக்கும் அப்படின்றத கெஸ் பண்ணுங்கள். இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இது அன்னைக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் வந்து வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? இது ஒரு அன்பாக்சிங் வீடியோன்னு வச்சுக்கலாம், இல்லை நான் அன்னைக்கு கிஃப்ட்டு கொடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கலாம், எப்படி ஒன்றா வச்சுக்கலாம். அன்னைக்கிட்ட கொடுத்தே இதை ஓப்பன் பண்ண சொல்லி காமிக்க சொல்கிறேன். ஓப்பன் பண்ணுங்க தீதி. கட் பண்ணு, டிக்கெட்டு கட் பண்ணுங்க. எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதை பார்த்துட்டு ரொம்ப பெருசாலாம் இல்லை, ரொம்ப சின்னதாக தான். பாக்ஸோ எடுத்துட்டாங்க, பாக்ஸை ஓப்பன் பண்ணட்டும். எப்படி இருக்குன்னு வீடியோவில் சவுண்ட் வரும் ஸ்லோ. பார்த்தீங்களா? உங்களும் சுற்றுறதான் வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. சாரி, பார்த்தீங்களா?
நல்லா இருக்குங்களா? பார்த்து சொல்லுங்கள் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. இதை வந்து நான் அன்னைக்காக பார்த்து வாங்கினேன். நல்லா இருக்குன்னாங்க, பார்த்து அவங்களுக்காக வாங்கினேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. இது வந்து அண்ணி வந்து சிவராத்திரிக்கு போடுவாங்க. சிவராத்திரிக்கு போடும்போது நான் காமிக்கிறேன். அதனுடைய ஹேரிங் கம்மல் தான் க்யூட்டாக இருக்குது. அது இது கண்ணை புள்ளம் இடான்பா அதுவும் இருக்கு ஒன்று. அது என்னது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்தீங்களா? இது ஒரு கம்மல். பார்த்தீங்களா எப்படி இருக்கு? இப்போ அன்னைக்கு கேட்போம் எப்படி இருக்கு அப்படி. திட்ட போல ஏஜ்னா இது வெரி நைஸ். பிடிச்சிருக்கா? 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 இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? போல ஏஜ்னா திட்ட பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப. பார்த்தீங்களா? ஆனால் உண்மையாக அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குதுங்க இது பார்க்கறதுக்கு. இதுதான் நான் அன்னைக்கு வாங்கினது. இது வந்து ரெண்டுமே அண்ணி வந்து எதுக்கு சிவராத்திரிக்கு பிந்தி வந்து இது சிவராத்திரிக்கு போடுவாங்க. சிவராத்திரிக்கு போடும்போது நான் கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்களா? நான் அன்னைக்கு கிஃப்ட் வாங்கி கொடுக்க சொன்னீங்க. நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நானும் சிவராத்திரிக்காக ஒன்று வாங்கினேன். ஓப்பன் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க மறக்காம. இதுவும் நானும் இது சிவராத்திரிக்காக தான் எனக்காக வாங்கினது. தீதி வெரி நைஸ். அதனுடைய கம்மல் பாருங்க. அதனுடைய கம்மல் இதுதான். பார்த்தீங்களா? அதனுடைய கம்மல் இதுதான். சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு என்ன ஏது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன ஏதுன்னே வாயில வந்துடுது, மன்னிச்சுக்கோங்க. அதுக்கும் சேர்த்து அன்னைக்கு வாங்கி கொடுக்க சொன்னீங்க, நான் வாங்கி கொடுத்துட்டேன். இது எனக்காக வாங்கினது. இது வந்து அன்னியோடைய செலெக்ஷன் தான். நான் இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் இதை நான் வாங்கினேன். அன்னைக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றதுனால இதை நான் வாங்கினேன். தேதி ஹாப்பி ஹாப்பி அண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இதை வாங்கி கொடுத்ததுனால. நானுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா என்னுடைய சொந்தத்தவங்க வந்து என்னை எவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் நான் அவங்கள கேர் பண்ணிக்கணும். அவங்க மட்டும் என்னை கேர் பண்ணிவிட்டு நான் அவங்கள கேர் பண்ணிக்காமல் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தப்பாயிடும். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த யூடியூப்காக வந்து மெயின் வந்து அண்ணி. ஏன்னா ஒரு சில விஷயம் அண்ணி நீங்கள் இதை பண்ணுங்க இதை செய்யுங்கக்கா அப்படின்னு நான் சொல்லும்போது அக்கா அதை எனக்காக செய்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் அவங்க அதை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னும் போது என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன கிஃப்டாக வந்து நான் இவங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள் நீங்கள். இதுக்கு அடுத்தது வந்து வீடியோஸ் எல்லாமே மாமா ஊருக்கு போயிட்டாங்கன்னா அண்ணி நான் மட்டும்தான் பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய எஃபெக்டை போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது என்ன அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். கோணு தீதி லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழ் பொண்ணு ஒடியா மருமக சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே பாய். கத்து